சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது பணியிடங்களில் பாலியல் தொல்லைகள் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013. இந்த சட்டத்தை பற்றி தான் கடந்த 2 பதிவுகளில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது, நான் வேலை செய்கிற இடத்துல 10 பெண்களுக்கும் குறைவாக தான் இருக்காங்க. அங்கெல்லாம் பாலியல் புகார்களை விசாரிக்கக்கூடிய ஐசிசின்ற குழு இருக்காது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏதாவது பாலியல் ரீதியாக பிரச்சனைகள் தொல்லைகள் வந்தால் நான் எங்கெங்கே புகார் கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் 10 பெண்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்குறவங்களா இருந்தால், டெக்டைல்ஸில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டோட நர்ஸாக நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. அவங்களும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் நபர்களால் அவங்களுக்கு தொல்லைகள் ஏற்பட்டால், பாலியல் தொல்லைகளால் அவங்க பாதிக்கப்பட்டால் அவங்கெல்லாம் எங்கே புகார் கொடுக்கறது? இது மட்டும் இல்லை, கட்டமைக்கப்படாத தொழில்கள், சித்தால் வேலைக்கு போவாங்க, கட்டட வேலைக்கு போகிறவங்க, 100 நாள் திட்டத்தில் வேலைக்கு போகிறவங்க, இப்படி கட்டமைக்கப்படாத துறையில் வேலை செய்கிறவங்க நிறைய பெண்கள் இருக்காங்க. நைட் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறவங்க, அந்த இடத்துல 2 விமன் செக்யூரிட்டி தான் இருப்பாங்க. அங்கே ஒரு புகார் குழு இருக்காது. இவங்கெல்லாம் எங்கெங்கே புகார் கொடுக்கறது அப்படின்னா, இந்த சட்டத்தின்படி லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த கமிட்டி இயங்கும். இதை கட்டமைக்கக்கூடியவர், இந்த கமிட்டி எப்படி செயல்படணும் அப்படின்னு வழிநடத்தக்கூடியவர் அந்தந்த மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சித்தலைவர். இந்த கமிட்டியில் யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகராட்சி, கிராமம், வார்டு போன்ற இடங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள், மூத்த பெண்கள், அவங்க இந்த குழுவின் உறுப்பினராக செயல்படுவாங்க. தலைவியாக இருப்பாங்க, சேர்மேன் பொறுப்பில் இருப்பாங்க. அதற்கு அடுத்ததாக 2 நபர்கள், ஏற்கனவே நான் முன்ன கமிட்டிக்கு சொன்னது போல தான் 2 நபர்கள் வேறு இந்த பாலியல் தொடர்பான அறிவு பெற்ற வேறு 2 நபர்களும் இதில் உறுப்பினராக இருப்பாங்க. முன்பு ஐசிசி குழுவில் சொன்னதை போலவே இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டியிலும் துறை சாராத வெளிநபர்கள் இதில் ஒருவர், சட்ட அறிவு இருக்கணும் அல்லது பாலியல் ரீதியான வழக்குகளை கையாளக்கூடிய ஒருவரும் இதில் உறுப்பினராக இருப்பாங்க. உங்களுக்கு தொல்லைகள் ஏற்பட்டால் நீங்கள் தயங்காமல் உங்களுடைய புகாரை இந்த கமிட்டியில் தெரிவிக்கலாம். இந்த கமிட்டியில் உங்களுக்கு அவங்களுடைய விலாசம் தெரியலங்க, யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க, இப்படி ஒரு கமிட்டி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு விலாசம் கொடுங்க அப்படின்லாம் நீங்கள் எங்கும் தேட தேவை கிடையாது. உங்களுக்கு புகார் கொடுக்கறதுக்கு யாரிடம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிளைண்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லைன்னா நீங்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்களுடைய புகாரை தெரிவிக்கலாம். எழுத்து மூலமாக தெரிவிக்கலாம், கடிதம் மூலமாக தெரிவிக்கலாம். உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய விஏஓ, தாசில்தார், யார் மூலமாவது உங்களுடைய புகாரை நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த கமிட்டி உங்களுடைய புகாரை விசாரித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கும். இது என்ன நடவடிக்கை அப்படிங்கிறது ஐசிசி குழுவுக்கு சொன்னதை போலவே, யார் இந்த குற்றத்தை செய்திருக்காங்களோ அதற்குரிய தண்டனை என்ன என்று இந்த குழு பரிந்துரைக்கும். சரிங்க, நான் முன்ன பதிவிலே சொல்லியிருந்தேன், இந்த ஐசிசி குழுவில் ஒரு பெண் புகார் கொடுக்குறாங்கன்னா, குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபர் அந்த நிறுவனத்தின் முதலாளியாக இருந்தால் அங்கே எப்படிங்க நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும்? அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னா, அவங்களும் இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டியில் அவங்களுடைய புகாரை கொடுத்து விட வாய்ப்பு இருக்கிறது. லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டியும் சரியில்லை, ஐசிசி கமிட்டியும் சரியில்லை, எனக்கு வேறு எங்கேயாவது தீர்வு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஆதங்கப்பட்டால், உங்களுடைய புகாரை, உங்களுடைய பாலியல் ரீதியான புகார் உச்சகட்டமாக இருந்தால் நீங்கள் நேரடியாக காவல் நிலையம் சென்று புகார் கொடுக்கலாம். இந்த ஐசிசி கமிட்டியினுடைய விசாரணையில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்கள் நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறத கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த சட்டம் கொண்டு வந்ததின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பெண்ணும், ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சாசனம் சொல்லியிருக்கு. ஆனாலும் அது ஆணுக்கு சமமாய் எங்கும் இல்லை. ஒரு பெண்ணுக்கு எத்தனை திறமை இருந்தாலும் அவள் அலுவலகத்தில் ஆணை விட திறமைசாலியாக உழைத்தாலும் அவளுடைய உழைப்பு பாலியல் ரீதியாக நிறைய இடங்களில் சுரண்டப்படுகிறது. பாலியல் தொந்தரவுக்கு பயந்தே நிறைய பெண்கள் அதை வெளியில் சொல்ல முடியாமல், இதை சொன்னால் வேலை செய்கிறவங்களோ இல்லை மற்றவங்களோ அவங்கள வேறொரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்களோ அப்படின்ற அச்சத்தினாலும், வேலை போய்விடுமோ என்ற பயத்தினாலும் பாதி பேர் வெளியில் சொல்வதில்லை. அவங்களுடைய சங்கடத்தை உள்ளுக்குள்ளேயே வைத்து கொண்டு அவங்க வேலை செய்ய தொடங்கிடுறாங்க. இல்லைன்னா வேலையை விட்டு வெளியேறி விடுறாங்க. இதுதான் பெண்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இந்த சட்டம் கொண்டு வந்ததின் நோக்கமே பாலியல் தொந்தரவு, அந்த காரணத்திற்காக எந்த ஒரு பெண்ணுக்கும்
அவள் செய்யக்கூடிய வேலை பாதிக்கக்கூடாது, அவளுடைய வருமானம் தடைபடக்கூடாது, அவள் சுதந்திரமாக வேலை செய்ய வேண்டும், அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் இயற்றி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனாலும் கூட நிறைய பேருக்கு இந்த சட்டம் சொல்லக்கூடிய சரத்துக்கள் என்ன, இந்த சட்டம் எதுக்காக இயற்றப்பட்டிருக்கிறது, ஒரு கடமைக்காக நிறைய இடத்துல வந்து ஐசிசி கமிட்டி வச்சுருப்பாங்க. நிறைய அலுவலகங்களில் கட்டாயம் இந்த கமிட்டியை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. 10 பெண்களுக்கு மேல் எங்கே வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துல இப்படி ஒரு கமிட்டி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சமூக நலத்துறையில் புகார் கொடுக்கலாம். அப்படி 10 பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல 10 பெண்களோ 10 பெண்களுக்கு மேலோ வேலை செய்யக்கூடிய இடத்துல இப்படி ஒரு கமிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு 50,000 ரூபாய் வரை அபராதம் கூட விதிப்பாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்க, ஐசிசி கமிட்டி, லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் அங்கேயே இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கும் பிரச்சனைனா அவங்க எங்கே புகார் கொடுப்பது? அதே போல் கல்லூரி மட்டும் இல்லைங்க, பள்ளி அளவில் எத்தனை வகையான பாலியல் கொடுமைகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசிரியைகள் மூலமாக நம்ம கேள்விப்படுறோம். நிறைய பேர் கேஸை நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அதனால் அவங்கெல்லாம் எங்கே புகார் கொடுப்பது? அவங்களுக்கு இதே சட்டத்தில் பாதுகாப்பு இருக்கிறதா, இல்லை அவங்களும் காவல் நிலையம் தான் போக வேண்டுமா அப்படிங்கிறத பற்றியான விவரங்களை எல்லாம் அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.